முதல்ல அவர் வந்து அவருக்கு தைரியம் இருந்தால் ஸ்டாலின்கிட்ட அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் கேட்க முடியுமான்னு கேட்கலுங்க. அவர் வந்து சும்மா வெட்டியாக பேசுகிறதார ஒழிய அவர் தலித் மக்களுக்கு தமிழ்நாட்டில் டெய்லியும் இங்கே வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. வேங்கை வாயில் விஷயத்தில் அவர் இன்றைக்கு வரலும் மௌனமாகவே இருக்கிறார். தலித் மக்களினுடைய நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது. தலித் மக்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதியானது திருப்பி அனுப்பப்படுகிறது தமிழ்நாட்டிலிருந்து. இதையெல்லாம் கேள்வி அறிவாலயத்தில் போய் கேள்வி கேட்க வேண்டியவர் அதை பற்றியெல்லாம் கேள்வி கேட்காம கூட்டணிக்காக தன்னுடைய வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருக்கிறார். எங்கள் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக கூட்டணியாக இருக்கிறது. எங்கள் கூட்டணி திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற கூட்டணியாக இருக்கிறது. முதல்ல திமுக கூட்டணி ஒன்றா இருக்குமா? யார் சொல்கிறவங்கெல்லாம் அந்த கூட்டணியில் இருப்பாங்களா? திமுக கூட்டணி எந்த நேரத்தில் உடையும் என்பது எல்லாரும் உடையிறதுக்கான சான்சஸ் இருக்கிறது என்பது தான் அரசியல் நோக்கர்களுடைய கருத்தாக இருக்கிறது. திமுக கூட்டணியே உடனடியாக உடையிறது நிலையில் தான் இருக்கிறது. நன்றி. திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரே கோரிக்கோள். அண்ணா அது வந்து எல்லாமே கூட்டல் பெருக்கல் கணக்கு தானே. எல்லாம் கூட்டணி நேரத்தில் யாருடைய பலம் யார் என்ன எல்லாமே 1-1-2 அல்லது எல்லா கட்சிகளும் இணையிறது தானே. ஏன்னா திமுக என்ற அரக்கனை தோற்கடிக்க வேண்டும். திமுக என்ற அந்த ஊழல் பெருச்சாலையை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். திமுக வந்து இந்த சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு திமுகனுடைய லாக்அப் டெத்துகள் இது எல்லாமே வந்து நம்ம வீட்டுக்கு அனுப்பணும்னா ஒரு அனைத்து ஒத்த கருத்துள்ளவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய